வணக்கம் உறவுகளே. இப்போ ராமேஸ்வரம் போய் போட்டிங் பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதோட அனுபவத்தை தான் பதிவு பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போதே அதுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 100 சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக உள்ளே என்ட்ரானோடனே லைஃப் ஜாக்கெட்டுங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அது கழுத்தில் சேஃப்டிக்காக அது கழுத்தில் மாட்டி தான் நம்ம போகணும். அதோட ஃபோட்டோஸ் இப்போ தெரியும். இப்போ இதை போட்டுட்டு உள்ளே போய் உட்காந்தோன்னா அடுத்து எல்லாம் ஏறினோன்னா உங்களுக்கு போட் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது என்னென்னா ஒரு போக வர அரை மணி நேரம் தான். ஒரு 5 கிலோமீட்ரு உள்ள மறுபடியும் 2.5 கிலோமீட்ரு உள்ள மறுபடியும் 2 கிலோமீட்ரு போக வர 5 கிலோமீட்ரு ஒரு அரை மணி நேரம் அப்படியே தண்ணியில் போகிற அனுபவம் நல்லா இருந்தது. இது கடலில் அந்த இதில் தண்ணியெல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதை போய் பார்த்தோம். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் இந்த இதில் இருந்து அங்கே ராமேஸ்வரம் டெம்பிளை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடில் நிற்கிற அந்த போட் எல்லாம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி கோயில் போகாதனால எல்லா போட்டுமே மீன் பிடிக்க யாருமே போகலை. இதோட இந்த போட்டில் நம்ம போகிற அந்த ஸ்பீடு 10 நாட்டிக்கல் ஸ்பீடு, அவ்வளோதான். ரொம்ப ஸ்பீடெலாம் போகாது சின்ன போட்டுனால. இப்போ பாருங்கள், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்தது. எல்லாம் நிறைய போட்டு அந்த ஓரமாக தான் நிற்கிது, கரையோரமாக. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பீட் போட் ஒன்று நமக்குள்ளே அப்படியே கிராஸ் ஆகி போகும். இப்போ பார்த்திங்கன்னா சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. இது ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்குது. இப்போ அந்த கோயிலோட வியூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த சின்ன முன்னாடி ஒரு குட்டி அது ஸ்பீட் போட்டு அதை கிராஸ் பண்ணி வரும். அதுலேயும் போகலாம். அதில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கவங்களோட அவங்களுக்காக வேண்டி இது பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க மட்டும்தான் அந்த ஸ்பீட் போட்டில் போயிட்டு நமக்கு இதில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள்.